அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான். ஃபோலிக் ஆசிட் வந்து சாப்பிட்டா எத்தனை நாளில் ப்ரெக்னென்ட் ஆகலாம், எப்போ இருந்து எவ்வளோ நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் சிலருக்கு இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டா உடனே கன்ஃபார்ம் ஆயிருமா, ப்ரெக்னென்ட் ஆயிருப்போமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சத்து நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அந்த சத்து நமக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், கருவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ஃபோலிக் ஆசிட்டை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுடைய கருமுட்டை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த சத்து வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் ஒரு கரு முழுமையாக பேபியாக ஒரு மாதிரி க்ரோ ஆகிறதுக்கு 3 மாதம் எடுத்துக்கும். அப்போ வரைக்கும் அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். ப்ரெக்னென்ட் ஆகி 3 மாதம் நீங்கள் சாப்பிடணும். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸில், கீரைகளில் இதுலேயே இந்த ஃபோலிக் ஆசிட் இருக்கே, எதுக்காக டேப்லெட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சிலர்லாம் கேட்பாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் கிடையாது. ஸோ அது டேப்லெட் மூலமாக தான் நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி, அந்த டேப்லெட் மூலமாக தான் நமக்கு வந்து அது நம்ம உடம்புக்கு போகிற மாதிரி பண்ண முடியும். ஸோ நமக்கு எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ்லேயோ ஃப்ரூட்லேயோ வந்து இந்த அளவுக்கு வந்து அதிகமான அளவுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து கிடைக்காது. ப்ளஸ் அதுவும் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கணும். இருந்தாலும் அவங்க கொடுக்குற டேப்லெட்டை நம்ம மஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ஃபோலிக் ஆசிட் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, நம்ம குழந்தையோட வளர்ச்சியில் முதுகு தண்டுவடத்துக்கும் தலைப்பகுதி பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபோலிக் ஆசிட் வந்து இம்பார்ட்டண்ட். சிலருக்கெல்லாம் வந்து குழந்தை மூளை வளர்ச்சி இல்லை, அதாவது நல்லா வளரல அப்படின்ட்டு கண்டினியூவாக அபார்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு சம்டைம்ஸ் இது ஒரு காரணமாக இருக்கும். B12, அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட், நம்ம பிளட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, சுகரு, இது எல்லாமே வந்து ஒரு ரீசன். இதில் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதும் மெயினான ரீசன். நம்மளுடைய குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்த ஒரு 3 மந்த் வரைக்கும் எடுத்துக்கலாம். கண்டினியூவாக டெலிவரி வரைக்குமே எடுத்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதில் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அப்படிங்கிறது வந்து இந்த 3 மாதம், இதுக்கு முன்னாடி 3 மாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழந்தையோட வளர்ச்சிக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சிலர்லாம் டேப்லெட் சாப்பிட்டா குழந்தை வெயிட் போட்டுரும், அதனால் நீ அதிகமாக சாப்பிட வேண்டாம் அப்படிம்பாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பேச்சு கேட்டுட்டு நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கால்சியம், அயன் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டெலிவரி வரைக்குமே டாக்டர் கொடுத்துருக்கிற டேப்லெட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. வெஜிடபிள்ஸில், ஆரஞ்சில், இதில் எல்லாத்துலேயுமே ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. ஃப்ரூட்ஸு, கீரைகளில் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது. மஸ்ட்டாக வந்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வேறு ஏதாச்சும் பிரச்சனையினால் உங்களுக்கு வந்து குழந்தையோட வளர்ச்சி இல்லை, உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கீங்க, ரொம்ப டிலே ஆகுது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அபார்ஷன் ஆகுது அப்படின்னா அது வேறு ப்ராப்ளம், நம்மளால் சரி பண்ண முடியாத ப்ராப்ளம்னா ஓகே. ஆனால் இந்த ஃபோலிக் ஆசிட் லெவல் கம்மியாக இருக்கிறது தான் பிரச்சனை, சுகர் இருக்கிறது தான் பிரச்சனை, அதுக்கப்புறம் பிளட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் ப்ராப்ளம். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா டேப்லெட்டாவோ சிரப்பாகவோ அது வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மூலமும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் தான் பிளட்டு, அதே போல் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் இருக்குது. நம்ம கரெக்டான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி டாக்டர் கொடுத்துருக்கிற மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சரியான நமக்கு வந்து குறையிறதுக்கு வந்து எல்லாமே சான்ஸ் இருக்குது. சுகர் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபோலிக் ஆசிட் பிளட்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளால் எதை சரி பண்ணிக்க முடியுமோ அது தாராளமாக சரி பண்ணிக்கலாம். ஏர்லி ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.